கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சொன்னார்கள் மீண்டும், ரஅய்து ரப்பி, நான் என் ரப்பை நான் பார்த்தேன், நேரடியாக பார்த்தேன். நேரடியாக நான், பெருமானார் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வை நான் நேரடியாக பேசினேன் என்பதாக சொல்லுகிறார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே வாங்கி கொண்டு வந்த அந்த தொழுகை வானத்திலே கடமையாக்கப்பட்ட தொழுகை. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா உயர்வான ஒரு கடமை தொழுகைதான். எல்லா கடமைகளை விடவும் உயர்வான கடமை. எந்த காலங்களிலேயும் அந்த கடமையை விடுவதற்கு அனுமதி இல்லை. பைத்தியம் பிடித்தால் தொழுகை விடுவதற்கு அனுமதி இருக்கிறது. அசுத்தமானால், பெண்கள் அசுத்தமாகிவிட்டால் அவர்கள் அசுத்தமானதற்கு பின்னால் தொழுவதற்கு அனுமதி இருக்கிறது. அசுத்தமான நேரங்களிலே தொழ வேண்டாம் என்று அவர்களுக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, மற்றவர்களுக்கு இந்த தொழுகை எப்பொழுதுமே விடுவதற்கு அனுமதி இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜிலே வாங்கி வந்த அந்த தொழுகை, நான் மட்டும் அந்த இன்பத்தை சுகிக்க முடியாது, என் உம்மத்துமார்களும் அதை சுகிக்க வேண்டும். நான் நேரடியாக சென்று மேராஜிலே நேராக அல்லாஹ்விடத்திலே அவனுடைய சன்னிதானத்திலே வாங்கி வந்த அந்த தொழுகையை என் உம்மத்திற்கு நான் கொடுத்திருக்கிறேன். அவர்கள் தொழுதால் அஸ்ஸலாத்து மேராஜில் மூமினீன், அவர்கள் எத்துணை முறை தொழுகிறார்களோ அத்துணை முறை அவர்கள் அல்லாஹுவை சந்தித்த நன்மைகள் இருக்கிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், எல்லா விஷயங்களும் மனிதனுக்கு லேசாக தெரிகிறது. இன்னஹா லகபீரத்துன் அலல் ஹாஷியின் என்பதாக சொல்ல, இல்லா அலல் ஹாஷியின் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்றான். இன்னஹா லகபீரத்துன், இந்த தொழுகை என்பது அல்லாஹுவை பயப்படாதவர்களுக்கு பெரிதாக தெரியும். இறைவனுடைய பயம் உள்ளவர்கள், உள்ளச்சம் உள்ளவர்களுக்கு மிக லேசாக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான்.